வங்கியில் நகைக்கடன் வாங்கியுள்ளீர்களா? பிப்ரவரி 1 முதல் வருகிறது மாற்றம். இந்தியாவில் தங்கம் என்பது ஒரு முதலீடு பொருளாகவே பார்க்கப்படுகிறது. அவசர தேவைக்கு எங்கும் கடன் கிடைக்காத பட்சத்தில் நகைகளை அடமானம் வைத்து கடன் வாங்குவது பழக்கம் நீண்ட நாளாக இருந்து வருகிறது. இதனாலேயே பலரும் தங்க நகைகள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுகின்றனர். தங்க விலை நாளுக்கு நாள் வரலாறு காணாத வகையில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள மத்திய பட்ஜெட்டில் தங்க நகைக்கடன் தொடர்பான விதிகளில் மாற்றங்கள் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக வங்கிகள் சாராத முத்தூட் பைனான்ஸ், மணப்புரம் போன்ற நிறுவனங்கள் நகைக்கடன் வழங்குவதில் சில கொள்கை மாற்றங்கள் வந்தால் மக்களுக்கு இன்னும் குறைந்த வட்டியில் நகைக்கடன் வழங்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். நகைக்கடன் வழங்கும் வங்கிகள் சாராத நிதி நிறுவனங்களுக்கு வங்கிகளுக்கு கிடைப்பது போல பிரியாரிட்டி செக்டர் லெண்டிங் போன்ற ஆதரவுகள் கிடைப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக மக்களுக்கு கடன் வழங்கும் செலவுகள் அதிகமாவதால் அதனை மக்களிடமே வாங்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இதற்கு தீர்வாக வங்கிகள் நகைக்கடன் வழங்கும் போது கிடைக்கும் அதே சலுகைகள் வங்கிகள் சாராத நிதி நிறுவனங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்துள்ளது. மேலும் UPI வழியாக கோல்ட் லிங்க்டு கிரெடிட் லைன் கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. பிரியாரிட்டி செக்டர் லெண்டிங் வங்கி சாராத நிதி நிறுவனங்களுக்கு கிடைக்கும் பொழுது நகைக்கடன்கால பணத்தை திரட்டும் செலவு குறையும். இதன் காரணமாக நகைக்கடன் குறைந்த வட்டியில் பொதுமக்களுக்கு வழங்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. நகரங்களை விட கிராமப்புறங்களில் தான் நகைகளை வைத்து பணம் வாங்கும் பழக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் கிராமப்புறங்களில் வட்டி குறைந்தால் பொதுமக்களுக்கு இன்னும் அதிக லாபம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. தங்க நகைக்கடன் என்பது ஒரு பாதுகாப்பான கடனாகும். எனவே இதில் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டால் கடன் வழங்கும் திறன் மேலும் உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு தங்க நகைக்கடன் தொடர்பான விதிகளில் RBI பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தது. இந்த விதிகளில் கூடுதல் மாற்றங்களும் மேற்கொள்ளப்படலாம் என்ற தகவலும் வந்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு 2 லட்சம் ரூபாய்க்கு கீழ் தங்க நகைக்கடன் வாங்குபவர்களுக்கு சில சலுகைகளும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் மத்திய பட்ஜெட்டில் தங்க நகைக்கடன் தொடர்பான விதிகளில் மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுவதால் நகைகளை அடமானம் வைத்துள்ளவர்களும் இனி அடகு வைக்கப் போவர்களும் இதை குறித்தான செய்திகளை தெரிந்து கொள்வது வேண்டியது அவசியம் என்று பலர் தெரிவிக்கிறார்கள்.